ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 41 சங்கீதம் 2 வசனம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். கர்த்தர் அவனை பாதுகாப்பார். பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்ருவின் இஷ்டத்திற்கு அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, அவன் பூமியிலே பாக்கியவான். அவன் சத்ருவின் இஷ்டத்திற்கு அவனை ஒப்புக்கொடாத தேவன். கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை வழிநடத்துகிறார். அவன் பாக்கியவான் என்று எல்லாரும் சொல்லுவார்கள். ஆனால் அதே சமயத்தில் அவன் சத்ருவின் இஷ்டத்திற்கு அவனை ஒப்புக்கொடாமல் பாதுகாத்து கொள்ளுகிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதை சத்துருக்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் சத்துருக்கள் பார்க்கும்படியாகத்தான் தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள், முறுமுறுப்பார்கள், தங்கள் குதிகாலை நமக்கு விரோதமாய் தூக்கி நிறுத்துவார்கள், கரங்களை உயர்த்துவார்கள், கண்களை உருட்டுவார்கள், வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்துகிறதாய், அது அக்னியாசரங்களை புறப்பட்டு வருகிறதாய் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் மாறுபாடானவைகள் அல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை பாதுகாப்பேன். அதாவது கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார். பூமியில அவன் பாக்கியவான். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். பூமியில் அவனை பாக்கியவனாக நிலைநிறுத்துகிறார். அவனுடைய வாழ்க்கையில் பாக்கியத்தை பெற்றவனாக அவனை நிலைநிறுத்துகிறார். அவன் சத்ருவின் இஷ்டத்திற்கு அவனை ஒப்புக்கூடாதபடி காத்துக்கொள்ளுகிறான். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். காரியம் என்ன? உன் சத்ருவின் இஷ்டத்திற்கு நீ இனி ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. நீ இனி பாக்கியவதி என்று அழைக்கப்படுவாய். உன்னுடைய பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லுவார்கள். கர்த்தர் அப்படியான காரியங்களை கர்த்தர் செய்ய ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். மரியாள் தன் வயிற்றில் வளர்கிற குழந்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து அவளுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகள், அவள் அனுபவித்த துன்பங்கள், வேதனைகள். ஆனால் அவளை பார்த்தவர்கள் சொன்னார்கள், நீ பாக்கியவதி, நீ பாக்கியம் பெற்றவள். இந்த குழந்தையை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் மக்கள், இன்றைக்கும் வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுகிறது, அவள் பாக்கியவதி. அதனால்தான் தேவதூதன் வந்த பொழுது காபிரியேல் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளை வாழ்க என்று சொல்லி. The greatest gift that God given to Mary. மேரி என்ற அந்த மரியாள் என்ற அந்த மகளுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு பெரிய பாக்கியம் அது. அந்த பாக்கியம் ஆனால் அவருடைய சத்ருவின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. He never ever touched her family. God doesn't allow the satanic power to touch that family members. இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தை அவர்கள் தொட முடியவில்லை. காரணம், அவர்களை பாதுகாக்கிறவராக இருந்தார். அதே சமயம் 40 நாள் உபவாசித்த பொழுது அவன் வந்தான், சோதிக்கும்படி வந்தான். He never ever have rights to touch or hurt Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை காயப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ அவனுக்கு அதிகாரம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசு தன்னை தாமே எப்பொழுது சிலுவையில் ஒப்பு கொடுத்தார், அப்பொழுதுதான் அவன் அந்த காரியம் அவன் கையில் எடுத்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கும் பொழுது உங்களை பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுவார்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லுவார்கள். அதே சமயம் உன் சத்ருவின் இஷ்டம் இனி உன்னிடத்தில் நடைபெறாது. உன் சத்ருவின் இஷ்டத்திற்கு கர்த்தரை ஒப்புக்கொடாமல் பாதுகாக்கப் போகிறார். மகிழ்ந்து களி கூறுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதியுங்கள்.
ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இன்று சுதந்திரிக்கப் போகிறீர்கள். எல்லாரும் சந்தோஷத்தோடு கர்த்தர் என்னை பாக்கியவான் பாக்கியவதி என்று அழைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள். ஆமென், ஆமென்.